Hi students, இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம லென்சஸ் பற்றி பார்க்கலாம். லென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம். லென்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது நம்மளால் இன்னொரு பக்கம் பார்க்க முடியும். அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்டிக்கல் மீடியம். அண்ட் திஸ் லென்ஸ் இஸ் பவுண்டட் பை டூ ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ். ஒன்று ரெண்டு ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்னால அந்த லென்ஸ் பவுண்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் பிளேனாக இருக்கலாம் அண்ட் ஒரு பக்கம் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருக்கலாம். ஒன்று ரெண்டு பக்கமே ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பக்கம் ஸ்பெரிக்கல் இன்னொரு பக்கம் பிளேனாக இருக்கும் இந்த லென்ஸு. இந்த லென்ஸ் அப்படிங்கிறது நிறைய டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கான்வெக்ஸ் ஆர் பை கான்வெக்ஸ் லென்சஸ். அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். பை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா இதை விட கொஞ்சம் இன்னும் பெருசாக வரையணும். இந்த கான்வெக்ஸ் லென்ஸையும் பை கான்வெக்ஸ் லென்ஸ் இந்த ரெண்டுமே சரி போத் ஆர் பவுண்டட் பை அ டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ். அண்ட் இதோட சென்டர் திக்காக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது சென்டர். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக நம்ம ஒரு பீம் ஆஃப் லைட் ரேஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா இது ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகும். ஸோ அதனால் இதை நம்ம கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கான்வெக்ஸ் லென்ஸை. அடுத்த ஒன் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ இந்த வேர்ட்லேருந்தே பார்க்கலாம் கான்வெக்ஸ் லென்ஸோட ஒரு சைடு பிளெயினாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த பை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. இதோட சென்டரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஒரு பக்கம் பிளெயின் ஆகிடும் அண்ட் இன்னொரு பக்கம் அப்படி இருக்காது. ஸோ அதுதான் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் ஒரு சைடு மட்டும் பிளெயினாக இருந்துச்சுன்னா அது பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். அண்ட் இந்த பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸில் நம்ம இந்த மாதிரி அடுத்து பண்ணோம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது பாசிட்டிவ் மெனிஸ்கஸ். இது எல்லாமே கான்வெக்ஸ் லென்ஸில் வரக்கூடிய டைப்ஸு. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, பை கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. இதோட ஒரு சைட் பிளேனாக இருந்துச்சுன்னா பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். அண்ட் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் மெனிஸ்கஸ். நெக்ஸ்ட் ஒன் கான்கேவ் ஆர் பை கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். பை கான்கேவ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆர் பவுண்டட் பை அ டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ். இதோட சென்டர் ரொம்ப தின்னதாக இருக்கும் தேன் அட் எட்ஜ். அண்ட் திஸ் இஸ் அ டைவர்ஜிங் லென்ஸ். டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னா இது வழியாக பாஸ் ஆகி லைட் ரேஸ் போச்சு அப்படின்னா அது டைவர்ஜ் ஆகி போயிடும். கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது கன்வர்ஜ் ஆச்சு அண்ட் இந்த கான்கேவ் லென்ஸ் டைவர்ஜ் பண்ணி விட்டுரும். இட் இஸ் அ டைவர்ஜிங் லென்ஸ். அடுத்து இதில் வரக்கூடிய டைப் பிளேனோ கான்கேவ் லென்ஸ். பிளேனோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா பை கான்கேவ் லென்ஸில் நம்ம இந்த சென்டரை இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது ஒரு சைடு மட்டும் பிளேனாக இருந்துச்சு அப்படின்னா அது பிளேனோ கான்கேவ் லென்ஸ். அண்ட் இதில் நெகட்டிவ் மெனிஸ்கஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நெகட்டிவ் மெனிஸ்கஸ். நெக்ஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். இதில் இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு 3 ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ரூல் நம்பர் 1 இது கான்வெக்ஸ் லென்ஸ், இது கான்கேவ் லென்ஸ். ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் O அப்படிங்கிறது ஆப்டிக்கல் சென்டர். இந்த ஆப்டிக்கல் சென்டர் வழியாக லைட் ரே பாஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா தென் the light ray will go straight without any deviation. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே தான் போகும். இதே மாதிரி தான் கான்கேவ் லென்ஸ்லேயும் இந்த ஆப்டிக்கல் சென்டர் இந்த பாயிண்ட் O இருக்குல்ல இது வழியாக லைட் ரே ஸ்ட்ரைக் ஆச்சு பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த லைட் ரே ஸ்ட்ரெயிட்டாகவே தான் போகும் வித்தவுட் எனி டீவியேஷன். இட் கோஸ் ஸ்ட்ரெயிட். இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 இது கான்வெக்ஸ் லென்ஸ், இது கான்கேவ் லென்ஸ். இப்போது இந்த லென்ஸுக்கு நடுவில் ஒரு லைன் போகுது இல்லையா அது பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரே வருது இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா தென் அது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகி போகும். ஏன் அது வழியாக பாஸ் ஆகி போகுது? கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் அ கன்வர்ஜிங் லென்ஸ். அப்போது அந்த இடத்துல போய் அந்த லைட் ரே கன்வர்ஜ் ஆகுது. இதே இது கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக லைட் ரே பாஸ் ஆகி போகும்போது கான்கேவ் லென்ஸ் டைவர்ஜிங் லென்ஸ் இருக்கிறதுனால அந்த லைட் ரே டைவர்ஜ் ஆகி போகுது. அது கன்வர்ஜ் ஆகாது. இட் அப்பியர் டு டைவர்ஜ் ஃப்ரம் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். அப்போ இதிலேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். This is rule number 2. Next rule number 3. Rule number 3 rule number 2க்கு அப்படியே ஆப்போசிட் தான். ரூல் நம்பர் 2ல் என்ன பார்த்தோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இந்த லைட் ரேஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த லென்ஸில் ஸ்ட்ரைக் ஆகி ரீஃப்ராக்ஷன் நடக்கும்போது கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா
பிரின்சிபல் ஃபோக்கஸில் வழியாக போகும். ஏன்னா அது கன்வர்ஜ் ஆகுது. கான்கேவ் லென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது டைவர்ஜ் ஆகி போகுது பிரின்சிபல் ஃபோக்கஸில் இருந்து அப்படின்னு பார்த்தோம். ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபோக்கஸ் வழியாக, அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக லைட் ரேஸ் அடிக்கும் போது இந்த லென்ஸில் பட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் ஸ்ட்ரைக் ஆகும்போது ஆஃப்டர் ரீஃப்ராக்ஷன் அது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிஸ்க்கு பேரலாக போனது ஃபோக்கஸ் வழியாக போச்சு. இப்போ ஃபோக்கஸ் வழியாக வந்தது இப்போ ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்து போகுது. அண்ட் இந்த கான்கேவ் லென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு நம்ம நேராக லைட்டை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் பட்டு ஆஃப்டர் ரீஃப்ராக்ஷன் அது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்து போகும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இது இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்சிஸ்க்கு பேரலாக போனது அப்புறம் ஃபோக்கஸ்லேருந்து போகிற மாதிரி இருக்குது, டைவர்ஜ் ஆகி போகிற மாதிரி இருக்குது பிரின்சிபல் ஃபோக்கஸில் இருந்து. இங்கே பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு நேராக லைட் ரேஸ் அடிக்கும் போது இந்த லென்ஸில் பட்டு ஸ்ட்ரைக் ஆகி ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் அது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுது. ஸோ இப்படி வந்து இப்படி போனது இப்படி வந்து இப்படி போகுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரீஃப்ராக்ஷன் த்ரூ அ கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து எப்படி இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் தெரியுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ரே டயக்ராம் மூலயமா இந்த டாப்பிக்கில் லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாயிண்ட் O, F1, F2, 2F1, 2F2 அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இருக்குது. கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னால பவுண்ட் ஆகி இருக்கும். அதாவது இப்போ 2 சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு நடுவில் இந்த கிடைக்குது இல்லையா, இதுதான் வந்து நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கு நடுவில் O அப்படின்னு போட்டிருக்கோம், அதாவது ஆப்டிக்கல் சென்டர். அந்த லென்ஸோடைய சென்டரை தான் நம்ம இங்கே O அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். அண்ட் இந்த லென்ஸுக்கு நடுவில் ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது இல்லையா, தட் இஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். இங்கே வந்து இப்படி இருக்கும், திஸ் இஸ் அ பிரின்சிபல் ஆக்சிஸ். அண்ட் லென்ஸுக்கு இந்த பக்கமும் நம்ம F1 அண்ட் F2 அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் ரே டயக்ராம் வரையும் போது கரெக்டாக ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணி வரைங்க. ஓக்கு இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர்லேருந்து F1ம், இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர்லேருந்து F2ம், அதுக்கப்புறம் F1லேருந்து 2 சென்டிமீட்டர் எடுத்து 2F1ம், F2லேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் எடுத்து 2F2 அப்படின்னு வரைங்க. அதாவது கரெக்டாக அந்த சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து 2 சென்டிமீட்டர்னு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ரே டயக்ராம் வரைஞ்சி எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படிங்கிறத காட்டும் போது ஈஸியாக கரெக்டாக வந்து வரும், இல்லைன்னா தப்பாக போயிடும் அந்த ரே டயக்ராம். சரி, ஓகே. இப்போ இந்த F1 அண்ட் F2 அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ பிரின்சிபல் ஃபோக்கஸ். அதைத்தான் நம்ம F1 அண்ட் F2 அப்படின்ட்டு போடுறோம். இந்த பக்கம் இதில் வந்து போடுவோம், திஸ் இஸ் F1 அண்ட் திஸ் இஸ் F2. அண்ட் 2F1, 2F2 அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதாவது இப்போ இந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கா, அண்ட் இங்கே ஒரு சர்க்கிள் வந்து இருக்குது. இந்த சர்க்கிளுக்குன்னு ஒரு சென்டர் வந்து இருக்கும் இல்லையா, அந்த சென்டர் தான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C அப்படின்ட்டு போடுறோம். ரெண்டுத்துக்குமே C அப்படின்ட்டு போட முடியாது. அதனால ஒரு இதுக்கு இங்கே ஆல்ரெடி F1 அப்படின்னு போட்டுக்கிறதுனால 2F1 எடுத்துக்கிறோம், இன்னொரு இதுக்கு 2F2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம கேஸ் 1 பார்க்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில், அதாவது ரொம்ப தொலை தூரத்துலேருந்து லென்ஸ்லேருந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா லென்ஸில் எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ரொம்ப தொலை தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது லென்ஸை விட்டு, அப்படிங்கிறப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பட்டு லைட் வந்து வருது. ஸோ லைட் எப்படி வருது அப்படின்னா parallel beam of rays-ஆக வருது. ஸோ இப்படி பேரலாக வரக்கூடிய அந்த லைட் ரேஸ் வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் பட்டு எந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகுது, ஒன்றா செய்கிறது அப்படின்னா அட் F2 பிரின்சிபல் ஃபோக்கஸில் வந்து ஒன்றா செய்கிறது. ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது அப்படின்னா லென்ஸுக்கு இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா லென்ஸுக்கு இந்த பக்கம் தான் வந்து இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது. ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் அட் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே நடக்குன்னா அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2ல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதையும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு தான் சொல்லுவோம், இதையும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஆனால் கான்வெக்ஸ் லென்ஸில் ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் இருக்கும்போது இமேஜ் ஃபார்மேஷன் இந்த பக்கம் தான் நடக்கும். ஓகேவா? அண்ட் இமேஜோடைய சைஸ் வந்து ரொம்ப ஹைலி டிமினிஷ், ரொம்ப சின்னதாக தான் கிடைக்கிது. எவ்வளோ ஆப்ஜெக்டோடைய சைஸ் இருக்கோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. அண்ட் இமேஜோடைய நேச்சர் வந்து ரியல் இமேஜ். நெக்ஸ்ட்டு அடுத்து செகண்ட் கேஸ். இப்போ ஆப்ஜெக்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பியாண்ட் C, தட் மீன்ஸ்
சி அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இந்த 2F1 தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி பிஹைண்டில் வந்து இருக்குது. இப்போ ரொம்ப இன்ஃபினிட்டியாக இருந்தது, கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து 2F1க்கு பின்னாடி இந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. நம்ம 3 ரூல்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஃபார் த இமேஜ் ஃபார்மேஷனுக்கு. அந்த 3 ரூல்ஸில் ஏதோ 2 ரூலை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரூல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வழியாக லைட் ரேஸ் வந்து பாஸ் ஆகி போகுது அப்படிங்கிறப்போ அந்த லைட் ரேஸ் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும் வித்தவுட் எனி டீவியேஷன். இது வந்து ரூல் 1. இன்னொரு ரூல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்து ஒரு லைட் ரே வந்து பாஸ் ஆகி போகும்போது இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் பட்டு ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகி போகும், பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகி போகும். இப்போ இந்த 2 ரேயும் வந்து எந்த இடத்துல மீட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல மீட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல தான் வந்து இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் வந்து பியாண்ட் சி, தட் மீன்ஸ் 2F1க்கு பின்னாடி இருக்கும்போது இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல between F2 and 2F2, that means between the principal focus and center of curvature ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இமேஜோடைய சைஸ் வந்து எப்படி இருக்குது, ஆப்ஜெக்டோடைய சைஸ் இவ்வளோ இருக்கும் போது இமேஜோடைய சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அப்போது ஆப்ஜெக்டை விட கம்மியாக, மச் ஸ்மாலராக, இட் இஸ் டிமினிஷ்டு. அண்ட் இமேஜோடைய நேச்சர் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக வந்து கிடச்சிருக்கு. லென்ஸுக்கு இந்த பக்கம் ஆப்ஜெக்ட் இருக்கும் போது லென்ஸுக்கு இந்த பக்கம் தான் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பக்கம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலே அந்த இமேஜோடைய நேச்சர் வந்து ரியல் இமேஜாகவும் இன்வெர்டட் நேச்சரில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு 3rd கேஸ் வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் சி. ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டியில் இருந்துச்சு, அதுக்கப்புறமா சிக்கு பின்னாடி வந்துச்சு, இப்போ சிலேயே வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ 2 ரூல் அப்ளை பண்ணுறோம். அதாவது இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வழியாக லைட் வந்து பாஸ் ஆகி போகுது. ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் சென்டர் வழியாக லைட் ரே பாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாகவே தான் போகும் வித்தவுட் எனி டீவியேஷன். அடுத்து 2nd ரூல் வந்து என்னென்னா, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரே போச்சு அப்படிங்கிறப்போ அது லென்ஸில் பட்டு ரீஃப்ராக்ட் ஆகும்போது அது ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகி போகும். இப்போ இந்த 2 ரேயும் எங்கே மீட் ஆகுது அப்படின்னா 2F2ல வந்து மீட் ஆகிருக்கு. 2F1ல் நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கும் போது 2F2ல இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகியிருக்கு. இந்த ரெண்டுத்தோட சைஸ் வந்து பாருங்கள், ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் அட் 2F1, அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இருக்கும்போது இமேஜ் ஃபார்ம்ட் அட் அனதர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், தட் இஸ் 2F2. அண்ட் இதோடைய சைஸ் வந்து இமேஜோட சைஸும் ஆப்ஜெக்டோடைய சைஸும் சேமாக தான் இருக்குது. இதோடைய நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது லென்ஸுக்கு இந்த பக்கம் இமேஜ் ஃபார்ம் ஆனாலே வந்து ரியல் இமேஜாகவும் இன்வெர்டட் தலைகீழாகவும் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து கேஸ் 4. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் இன்னும் நவுட்டி கொண்டு வந்து இந்த F1க்கும் 2F1க்கும் நடுவில் வந்து பிளேஸ் பண்ணுறோம். அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் வைக்கிறோம். இப்போ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இப்போ இது வழியாக லைட் ரே பாஸ் ஆகுது. ஸோ ரூல் 1 படி ஆப்டிக்கல் சென்டர் வழியாக லைட் ரே பாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாக போகும் வித்தவுட் எனி டீவியேஷன். ரூல் 2 படி இப்போது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக லைட் ரே பாஸ் ஆச்சு அப்படின்னா அது லென்ஸில் பட்டு ரீஃப்ராக்ட் ஆகும்போது அது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகி போகும். இப்போ இந்த 2 ரேயும் எங்கே மீட் ஆகுது அப்படின்னா 2F2க்கு அடுத்து பிஹைண்டில் வந்து மீட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆப்ஜெக்டோடைய சைஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இமேஜோடைய சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, இதை விட பெருசாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் பிட்வீன் 2F1 அண்ட் F1. இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிஹைண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர், தட் இஸ் 2F2, அங்கே தான் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இமேஜோடைய சைஸ் வந்து ஆப்ஜெக்டோட பிக்கராக இருக்குது. அண்ட் இதோடைய நேச்சர் லென்ஸுக்கு இந்த பக்கம் இமேஜ் ஃபார்ம் ஆனாலே அது வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான். நெக்ஸ்ட் கேஸ் 5, ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னா இந்த F1 இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ இது வழியாக லைட் ரேஸ் வந்து பாஸ் ஆகி வரும்போது ஸோ ரூல் 1 படி இந்த ஆப்டிக்கல் சென்டர் வழியாக லைட் ரே பாஸ் ஆச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாகவே போகும் வித்தவுட் எனி டீவியேஷன். அண்ட் ரூல் 2 படி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக அந்த ரே வந்துச்சு அப்படின்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் பட்டு ரீஃப்ராக்ட் ஆகும்போது அது இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2 வழியாக பாஸ் ஆகி போகும். இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ரேயும் மீட் ஆகாமல் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது பேரலாக. இதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இன்ஃபினிட்டியில் ரொம்ப தொலைதூரத்தில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஜெக்டோடைய பொசிஷன்
பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1ல் இருக்கும்போது இமேஜை வந்து அட் இன்ஃபினிட்டியில் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் இதோடைய சைஸ் வந்து ஆப்ஜெக்டை விட மச் லார்ஜராக இருக்கும். இட் இஸ் ஹைலி மேக்னிஃபைடு. அண்ட் இதோடைய நேச்சர் வந்து ரியல் இமேஜ் தான். ஸோ லென்ஸுக்கு இந்த பக்கம் ஃபார்ம் ஆகிற இமேஜ் எல்லாமே வந்து ரியல் இமேஜாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஸ் 6. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் இந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து அடுத்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்திருக்கு ஆப்ஜெக்ட். இப்படி இருக்கும்போது இது வழியாக லைட் ரேஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா ரூல் 1 படி இந்த ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகும்போது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிடும் அந்த லைட் ரே. ரூல் 2 படி இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக லைட் ரே வரும்போது இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் பட்டு ரீஃப்ராக்ட் ஆகும்போது அது இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆன F2 வழியாக பாஸ் ஆகி போகும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா லென்ஸுக்கு இந்த பக்கம் தான் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஃபார்ம் ஆகாது, இங்கே தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரேயை நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாயிண்ட் வந்து கிடைக்கிது, 2 ரேயும் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிக்கல் சென்டரில் ஆப்ஜெக்ட் வந்து லொக்கேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து இங்கே தான் ஃபார்ம் ஆகும். Between the center of curvature and principal focus, that is 2F1 and F1, இங்கே தான் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த இமேஜோடைய சைஸ் வந்து இந்த ஆப்ஜெக்டை விட லார்ஜராக இருக்குது. அண்ட் இதோடைய நேச்சர் வந்து வர்ச்சுவல் இமேஜாகவும் எரெக்டாகவும் இருக்குது. எப்போவுமே நமக்கு இன்வெர்டட் இமேஜாக தான் கிடச்சிட்ருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்டட் இந்த பக்கம் ஃபார்ம் ஆகும்போது. அதே இது இந்த பக்கம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வர்ச்சுவல் இமேஜாகவும் எரெக்டாகவும் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம கேமரா லென்சஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இதை வந்து மேக்னிஃபைங் லென்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஜுவல்லரி ஷாப்லேயோ இல்லை வந்து டிடெக்டிவ் ஏஜென்ட் வந்தால் மேக்னிஃபைங் லென்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதை. அண்ட் ஆல்சோ இதை வச்சு மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், ஸ்லைட் ப்ரொஜெக்டர்லாம் வந்து மேக் பண்ண முடியும். அண்ட் இந்த கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு நம்மளால் ஒரு பார்வை குறைபாடை வந்து சரி பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர்மெட்ரோபியா. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம லென்ஸ்னால் என்ன, இமேஜ் ஃபார்மேஷனுக்கு 3 ரூல்ஸ் என்னென்ன, அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸில் நிறைய கேசஸில் எப்படி ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணும்போது இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸும் பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யோர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். யூ கேன் கோ தேர் அண்ட் செக் இட். See you soon again in next video. Thank you for watching.